விடுதலை ராஜேந்திரன். அண்மையில் உச்சநீதிமன்றம் திருமணங்களை பற்றி ஒரு தீர்ப்பை வெளியிட்டு இருந்தது. மணமகனும் மணமகளும் அக்கினியை 7 முறை கைகோர்த்து சுற்றி வந்த திருமணம் மட்டும்தான் இந்து திருமணமாக அங்கீகரிக்கப்படும். ஏனைய திருமணங்கள் பதிவு செய்யப்பட்ட திருமணங்களாக இருந்தாலும் அது திருமணங்களாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்ற ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் வழங்கியிருந்தது. இதனால் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அக்கினி வலம் வராத சுயமரியாதை திருமணங்கள் இந்த தீர்ப்பின் வழியாக பாதிக்கப்படுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்து நின்றது. இதற்கு விடை அளிக்கின்ற வகையில் இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் மேனாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் விரிவான கட்டுரை ஒன்றை எழுதி இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டின் சுயமரியாதை திருமணத்திற்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாது என்பதை வரலாற்று தகவல்களுடன் அவர் அந்த கட்டுரையில் நிறுவி இருக்கிறார். 1967ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இந்து திருமண சட்டம் 7வது பிரிவில் கொண்டுவரப்பட்ட திருத்தம் சுயமரியாதை திருமண சட்டமாகும். இந்த சுயமரியாதை திருமணம் என்பது சுயமரியாதை இயக்கத்தால் தந்தை பெரியார் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு புரோகித மறுப்பு என்ற நோக்கத்துடன் தமிழருடைய சுயமரியாதையின் அடையாளமாக நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு வந்தது. அதற்கு அப்போது சட்ட அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் பல்லாயிரக்கணக்கான சுயமரியாதைக்காரர்கள் இந்த திருமணத்தை செய்து கொண்டார்கள். அண்ணா வந்ததற்கு பிறகு அதற்கு ஒரு சட்ட வடிவத்தை கொடுத்தார். அந்த சட்டத்தின்படி எந்த மத சடங்குகளும் தேவையில்லை, அக்னி வலம் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஐயர் மந்திரங்கள் ஓத வேண்டிய தேவை இல்லை. ஒரு மணமகனும் மணமகளும் நாங்கள் ஒருவருக்கொருவர் சமமாக வாழ்கிறோம், சம உரிமைகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு மாலை மாற்றிக்கொண்டால் போதும், அது சட்டப்படி செல்லக்கூடிய ஒரு திருமணம். தாலி கட்டினாலும் கட்டாவிட்டாலும் அந்த திருமணம் சட்டப்படி செல்லும் என்று சுயமரியாதை திருமணத்தை அண்ணா அந்த புரட்சிகரமான திருமண முறைக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை அன்றைக்கு தந்தார். இந்த சுயமரியாதை திருமணத்தினுடைய வரைவு உருவாக்கப்பட்ட போது அந்த வரைவு தந்தை பெரியாருடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அதில் ஒரு திருத்தத்தையும் பெரியார் செய்தார். மாலையும் மாற்ற வேண்டும், தாலியும் கட்ட வேண்டும் என்று இருந்த ஒரு பிரிவை மாலை மாற்றலாம் அல்லது தாலி கட்டலாம் என்ற ஒரு திருத்தத்தை பெரியார் கோரிட அண்ணாவும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திருமண சட்டம் நிறைவேறியது. இப்போது தமிழ்நாட்டில் அந்த திருமண சட்டம் அமலில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சுயமரியாதை திருமணத்தை எதிர்த்து சடங்குகள் இல்லாத இந்த திருமண முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் அப்போதே வழக்கு தொடரப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் தொடரப்பட்ட நாகலிங்கம் வர்சஸ் சிவகாமி என்ற அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் சுயமரியாதை திருமண சட்டம் சடங்குகள் இல்லாத திருமணம் செல்லத்தக்கதுதான் என்று திட்டவட்டமாக அது தீர்ப்பளித்து விட்டது. எனவே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதில் தெளிவாக இருக்கிறது. அதற்கு பிறகு புரோகிதர்களை வைத்து திருமணம் செய்து கொள்வதற்கு பதிலாக பல சுயமரியாதை திருமணங்கள் வழக்கறிஞர்கள் அலுவலகத்திலேயே நடந்து கொண்டிருந்தன. வழக்கறிஞர்கள் முன்னிலையில் சட்டப்படியான இந்த திருமணங்கள் 50% மேல் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து 2014ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தது. வழக்கறிஞர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் இந்த சுயமரியாதை திருமணங்களை நடத்தக்கூடாது, வழக்கறிஞர்களுடைய வேலை இதுவும் அல்ல, வழக்கறிஞர்கள் அலுவலகம் திருமண மண்டபங்களாக மாறக்கூடாது என்று கூறி வழக்கறிஞர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் சுயமரியாதை திருமணத்தை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை போட்டது. அர்ச்சகர்களுக்கு பதிலாக வழக்கறிஞர்களை வைத்து நடத்துவது என்பது கூட ஒரு முன்னேற்றமான பார்வை என்றுதான் நாம் கருத வேண்டும். அதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அப்போது தடை போட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்தது. உச்சநீதிமன்றத்திலே வந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கூறியது, இந்த சுயமரியாதை திருமணம் என்பது தனி மனித உரிமையை சார்ந்தது, அவருடைய உள்ளார்ந்த விருப்பத்தின் கீழ் நடத்தப்படுவதாகும். தனி மனித உரிமை என்ற பிரிவுக்குள் தனி மனிதனுடைய வாழ்வு உரிமை, உயிர் வாழும் உரிமையும் அடங்கி இருக்கிறது. எனவே வழக்கறிஞர்கள் அலுவலகத்தில் திருமணங்கள் செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பானது அப்பட்டமான ஒரு பிழை, எரோனியஸ், தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக 2023ஆம் ஆண்டு இதில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது.
ஆக இத்தகைய தீர்ப்புகளின் வழியாக இந்தியாவில் இன்றைக்கு தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் நடக்கிற இந்து திருமணங்கள் மணமகனும் மணமகளும் அக்கினி வளம் வந்தால்தான் செல்லும் என்ற ஒரு நிலையை உச்சநீதிமன்றம் உருவாக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு மட்டும் அதிலிருந்து விதிவிலக்கு பெற்று கம்பீரமாக மூட நம்பிக்கையை ஒழிந்த புரோகிதம் மந்திரங்கள் சூத்திரர்கள் இழிவை சொல்லுகின்ற புரோகித மந்திரங்கள் இல்லாத சுயமரியாதை உள்ள மணமக்களாக நாங்கள் வாழப்போகிறோம் என்ற திருமணத்திற்கு நாங்கள் சட்ட அங்கீகாரம் பெற்று நிற்கிறோம். திராவிடம் இந்த கொடையை தமிழ்நாட்டுக்கு வழங்கி இருக்கிறது என்ற பெருமை இப்போது நமக்கு கிடைத்து இருக்கிறது. பெரியாரியல் சிந்தனை தமிழ்நாட்டில் எப்படி வெற்றிகளை குவித்து வருகிறது, திராவிட இயக்க ஆட்சி அதற்கு எப்படி அரணாக அண்ணாவினுடைய ஆட்சி இருந்தது என்பதற்கு இவைகளெல்லாம் இன்றைக்கு நம் முன் இருக்கிற வரலாற்று பூர்வமான சான்றுகள். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.